ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம பிளாட்டினா வண்டி உங்களுக்கு தெரியுமில்ல, இதோ இந்த பிளாட்டினா வண்டிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சர்வீசிங் பண்ணுறதுக்கு ஆயில் சேஞ்சு, கார்பரேட்டர் க்ளீனிங் பண்ணணும், அப்புறம் பிரேக் லைனர் மாற்றணும், நிறையா வேலை இருக்குது கொஞ்சம். அதனால நம்ம இப்போ இதுதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு யோசனை, ஏதாச்சும் vlog எடுக்கலாம் அது எடுக்கலான்னு, ஆனால் முடிய மாட்டேங்குது. அதனால இன்றைக்கி இந்த வண்டி வச்சு தான் vlog பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜென்ரல் சர்வீசிங், அப்புறம் பிரேக் லைனர் சேஞ்ச் அது இது இருக்குது. அதை பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருப்பேன். நானே வாங்கணும், நானே கேமரா பிடிக்கணும், கஷ்டம். அதனால எவ்வளோ முடியுமோ அதில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிரேக் லைனர் போயிடுச்சு, ரொம்ப ரஃப்பாக விடுது, வைப்ரேஷன் ரொம்ப இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டே கனெக்டட் வித் மீ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ரெகுலராக விட்ற ஒரு இடம் இருக்குது வண்டி, அங்கே தான் ரிப்பேர் பண்ணுவோம். அங்கே போய் பார்க்கலாம். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க. நம்ம ஒன்றும் பொருளுக்கு வெளியே போய் வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம போனால் ஒரு ரேட் சொல்லுவாங்க, மெக்கானிக் போனால் ஒரு ரேட் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களே விட்டு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம மெக்கானிக் ஷெட்டுக்கு போகலாம், ரெகுலராக போகிற இடத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ரெகுலராக போகிற மெக்கானிக் ஷாப் இன்றைக்கி லீவ். அதனால ஆயில் நம்மளே வாங்கி வேறு புது மெக்கானிக் தான் கொடுக்கணும். பெரிய வேலையாச்சு, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இன்றைக்கி நான் லீவ் போடணும், எல்லா நாளும் பார்ப்பேன் ஓப்பனாக இருக்கும். இன்றைக்கி நான் லீவ் போட்டாங்க. அதனால நம்ம வேறு மெக்கானிக் பார்க்கணும், வேறு ஆயில் நம்மளே போய் வாங்கணும். ஆனால் பிரேக் ஷூ அப்புறம் கார்பரேட்டர் க்ளீன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்களுக்குலாம் சொல்லி பண்ண முடியாது. ஆயில் மட்டும் நம்ம வேறு இடத்துல புதுசாக வாங்கி ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லைனர் மாற்ற முடியாது. சரி, இப்போதைக்கு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ ஆயில் வாங்கணும், வாங்கி வேறு மெக்கானிக்கிட்ட போட்டு சொல்லலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் வாங்கிட்டு வந்தது அந்த ஆயில் ஹெச்பி. பல ஆயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே எடுக்க போகிறோம். ஏற்கனவே லிமிட் தாண்டிடுச்சு. 2000 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3000 கிலோமீட்டரே ஓடிடுச்சு. இப்போ ஆயில் எடுக்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி எடுக்கணும். ஆயிலில் தண்ணி கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயில் தான் ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு. ஆயில் அதனால இப்படி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் கரெக்டாக அந்த டைம் பீரியடுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் போட போகிறோம். கரெக்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மழை பிடிச்சிருச்சு. தனியாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தெரிஞ்சுட்டா கூட நடந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுற டைமில் மழை வந்துடுச்சு. இப்போ வெயிட் பண்ணலாம், மழை நின்னதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். வண்டியோட ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே என் நிலமை பார்த்தீங்களா, என்னம்மா ஆயிடுச்சுன்னு கர்மம். இப்போ கேமரா வாங்கிட்டு நின்றுருக்கேன் நான், மலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வண்டி வரையும் நிப்பாட்டிட்டு. ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கிறேன், அப்போலாம் ஒன்றும் ஆகலை. vlog எடுக்கலான்ட்டு இருக்கப்போ அந்த மாதிரிலாம் ஆகும். நனைஞ்சு கன்றாவே ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வீட்டிலேருந்து கிளம்புற கூட ஆகலை. கரெக்டாக இங்கே ஷெட்டுக்கு வந்து நிற்கிறேன், மெக்கானிக் ஷெட்டுக்கு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாலு ஆயிடுச்சு. என் நேரம் இப்போ வீட்டுக்கு போகலாம். பேச மழை கொஞ்சம் தூரிட்டு தான் இருக்கானாலும் வீட்டுக்கு போகிறேன். ஐயா, கேமரா வேறு தண்ணி ஊடிச்சா, சூப்பர். இப்படி ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம்னு இந்த மழை கெடுத்து விடுதே. ஏதோ ஒரு வேலை ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் பிரேக் லைனர் மாற்றணும், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், எக்கச்சக்க வேலை இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன். கேமரா டர்ன் பண்ணி சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆயில் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியால் ஸ்மூத்தாக போகும் உடனே. என் மண்டையை ஆலையும் பாருங்கள், என்னது கருமம் என்னமோ ஒன்று. எனக்கு இப்போ தான் சவுண்ட் டிஃப்ரென்ஸே ஃபீல் ஆகுது. வண்டி 3000 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஆயில் லிமிட் வந்து 2000க்குள்ளே மாற்றிடணும். இது பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே போயிடுச்சு. அதனால தான் வைப்ரேஷன் எக்கச்சக்கமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட் ஸ்மூத் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிச்சு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன்.
நல்ல வேளை நம்ம எம்ஐடி லெஜெண்டுக்கு போகிறப்பவே நான் இந்த பிளாஸ்டிக்கை கவர் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை ரொம்ப நனைஞ்சிருக்கும். ஓகே, இந்த எம்ஐடி இருக்குது அது பயங்கரமாக கடுப்பேற்றும். நம்ம எதுவும் நனைய விடாமல் பார்த்தாச்சு.